தற்போது தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தற்போது நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மிக்க நன்றி சார் இணைப்பில் வந்ததற்கு. இந்த வர்தா புயலால எத்தனை கால்நடைகள் இறந்திருக்கின்றன? அந்த கால்நடைகளுக்கு நிவாரணம் ஏதும் வழங்கப்படுகின்ற அறிவிப்பு ஏதாவது இருக்கிறதா? அது பற்றி நேச்சர் இது சார். இது நல்லா காத்துக்கு தான் இதெல்லாம் இதாச்சு. மழையில அந்த காத்துக்கு போய் அந்த தண்ணியில விழுந்துச்சு மரம் இல்ல. சரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதனால நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. கண்டிப்பா அதுக்கு நம்ம தகவல் நிவாரணம் நம்ம அரசு மூலமா இது பண்றது. இப்ப அதுக்கு என்னன்னா நம்ம சிஎம் கூட வந்துட்டு இருக்காங்க. அதை இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் எல்லாமே அங்கே போய் இப்ப எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்குது. ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு நோய்கள் என்ன இது பண்ணுமோ எல்லாம் படுத்து. சார், இந்த வர்தா புயலால பாதிக்கப்பட்டிருக்கும் கால்நடைகளுக்கு நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நோய் ஒண்ணு இல்லம்மா, நோய் இல்ல. இப்ப இந்த நேச்சர் இதெல்லாம் தண்ணியில விழுந்து இழப்பு ஏற்பட்டதை தவிர நோய்கள் ஒண்ணு இல்ல. நோய் எல்லாம் ஏற்கனவே நாங்க எல்லாம் தடுப்பூசி எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணுறது. நோய் மட்டும் இல்லை. அது எல்லாம் அந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல வர்ற நோய்களுக்கு இப்ப கண்டிப்பா அங்கே ட்ரீட்மெண்ட் செய்யப்படும். ஒன்றும் பிரச்சனை. சார், இப்போ இந்த இழப்பீடு பற்றி நீங்க சொன்னீங்க. இப்போ முதலமைச்சர் அங்க பார்வையிட வராரு அப்படின்லாம் சொன்னீங்க. இழப்பீடு பத்தி ஏதாவது நீங்க இது வரைக்கும் பரிசீலனை பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி ஏதாவது அறிவிப்பு இருக்கிறதா? இல்ல, நாங்க இந்த ஒசூர் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் இதெல்லாம் மழை இருந்துச்சு இல்லையா, அதனால நம்ம அங்கிருந்து போயிட்டு இருக்கிறோம். இப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை.